ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு மின்ட் சிக்கன் 65 வித்தவுட் ஆயில் ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு சிக்கன் வித் ஆர் வித்தவுட் போன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தயிர், கெட்டி தயிர், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், பெரிய வெங்காயம், பூண்டு, லெமன் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜீரகத்தூள் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்புத்தூள் வந்துட்டு அதே மாதிரி அதுவும் கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்துட்டு ஏற்றி இறக்கிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 லெமன் போதும். இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 1/2 kg எடுத்திருக்கோம். இந்த 1/2 kgக்கு நாங்கள் ஒரு 1/2 லெமன் வந்துட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம வேணும்னா வந்துட்டு மேரினேட் பண்ணும்போது போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். நான் சும்மா ஒரு கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அரைச்சிடுறதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இப்போ வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு விஸ்க் இல்லை, ஸோ அதனால் நான் கையிலேயே வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எக் யோக் போட போகிறேன். இது ஒரு நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும் சிக்கனுக்கு, அதனால் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பெப்பருமே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும் இந்த மிக்சர். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேரினேஷன் வந்துட்டு நீங்கள் 8 hours ஆர் 4 hours கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஏர் ஃப்ரையரில் தான் வைக்கணும்னு கிடையாது. நான் வந்து ஹெல்தி வெர்ஷனாக வந்துட்டு இது ட்ரை பண்ணுறேன். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு நீங்கள் ஆயிலில் கூட டீப் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேபி உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆனங்காட்டி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்தியர் வெர்ஷன் வித்தவுட் ஆயில். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிட்லாம், ஹெல்த்தி கான்ஷியஸ் இருக்கிறவங்க. ஸோ இப்போ ஏர் ஃப்ரையரில் வந்து நான் ஒரு 20 to 25 minutes வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளோட ரெசிபி ரெடி. ஸோ இப்போ வந்துட்டு இது ரெடி டு சர்வ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.